الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد وعن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال من كان يؤمن بالله واليوم الآخر فليكرم ضيفه ومن كان يؤمن بالله واليوم الآخر فليصل رحمه ومن كان يؤمن بالله واليوم الآخر فليقل خيرا أو ليصمت متفق عليه. இன்னத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்கள் நாம் தொடர்ச்சியாக பெற்றோர் நலம் பேணுதல் உற்றார்களை ஆதரித்தல் என்ற தலைப்பின் கீழ் ஹதீஸ்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் தன் விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும். மேலும் அல்லாஹையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் தன் உறவினருடன் இணைந்து வாழட்டும். அல்லாஹையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் நல்லதை சொல்லட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை ஒரே விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை 3 விஷயங்களை நமக்கு சொல்லும் பொழுது வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ் மீதும் பிறகு மறுமை நாள் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்களோ, நீ முஃமினாக இருந்தால் இந்த விஷயத்தை நீ செய்யக்கூடியவனாக இருப்பாய். இதில் நீ அலட்சியத்தனத்தை ஏற்படுத்தின என்றால் உன்னுடைய ஈமானுடைய தரம் சரியானது கிடையாது, ஈமான் பலவீனமாக இருக்கின்றது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மீதும் பிறகு மறுமை நாள் மீதும் ஈமான் கொண்டவர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய விருந்தினரை கண்ணியப்படுத்துங்கள், அதே போல உங்களுடைய உறவை நீங்கள் துண்டிக்காமல் சேர்ந்து வாழுங்கள். 3வது சொல்ல வேண்டும் என்றால் நல்ல விஷயத்தை சொல்லுங்கள், இல்லை என்றால் மௌனமாக இருங்கள் என்று ஏன் சொல்லப்பட்டது? இந்த 3 விஷயத்திற்கும் 3 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்குரையில் சொல்லும் பொழுது, எப்பொழுதும் முதல் விஷயம் மனிதன் எந்த ஒரு விஷயத்தை இந்த உலகத்திலோ இல்லை எந்த ஒரு விஷயம் செய்ய வேண்டும் என்றாலும் ஒன்று அவனுக்கு ஏதாவது ஒரு பலன் ஏற்படும் என்ற விஷயத்தை செய்வான், அல்லது ஏதாவது ஒரு பாதிப்பிலிருந்து பாதுகாக்கப்படுவான் என்ற அந்த விஷயம் இருந்தால் அவனுடைய ஆர்வம், அவனுடைய அந்த உற்சாகம் இருக்கும். இப்போ இங்கு அல்லாஹ் மீது ஈமான் கொண்டிருக்கின்றாய் என்றால், அல்லாஹு தஆலா மீது ஈமான் கொண்டிருக்க படைத்த இறைவன் அவன் இதை விரும்புகின்றான், உனக்கு இதை நீ செய்தால் உனக்கு கூலி கொடுப்பான், அவனுடைய தண்டனையிலிருந்து நீ பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற நிலை இருக்கக்கூடிய அந்த சிந்தனை இருந்தால், அந்த நம்பிக்கை இருந்தால் நீ என்ன செய்? நீ இந்த விஷயங்களை இந்த காரியங்களை செய்து வா. அதே போல 2வது மறுமை நாள் மீது ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். எதற்காக? பொதுவாகவே நமக்கு நாம் செய்யக்கூடிய அமல் கணக்கிடப்படுகின்றது, கண்காணிக்கப்படுகின்றது என்று நாம் அதை பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு விஷயத்தையும் மிகவும் யோசிச்சு நாம செய்வோம். நம்முடைய தொழிலாக இருக்கட்டும், நம்முடைய வேலையாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், சிசிடிவி கேமரா இருக்கக்கூடிய இடத்துல நாம எப்படி இருப்போம்? கொஞ்சம் நாம ஒழுங்காகவும் அல்லது சில நேரத்தில் நாம அந்த பேணுதலுடன் இருக்கக்கூடிய நிலை ஒரு இயல்பாகவே ஏற்படும். ஏன்? ஒருவர் நம்மை கண்காணித்து கொண்டு இருக்கின்றாய் என்று. அப்போ மறுமை நாள் என்று ஒன்று இருக்கின்றது. நீ இந்த உலகத்தை விட்டு மறுமை நாள் என்று அந்த நாளில் அல்லாஹ்வை சந்திக்க போகின்றாய். அந்த நேரத்தில் நீ செய்த எல்லா அமல்களுக்கும் அங்கு நீ நன்மையாக செய்தென்றால் உனக்கு கூலி கிடைக்கும். நீ தீமை மற்றும் பாவம் செய்தாய், மாறு செய்தாய் என்றால் அதற்குரிய தண்டனை இருக்கின்றது. மற்றும் அது மட்டுமல்லாம நீ செய்த விஷயத்திற்கு பதில் சொல்லியே தீர வேண்டும் என்ற அந்த அச்சம், அந்த அக்கௌண்டபிலிட்டி என்று இருக்கும் பொழுது மனிதன் அவன் எதை செய்வதற்காக யோசிப்பான். அப்போ இந்த 2 விஷயம்தான் ஒரு மனிதனுக்கு நன்மையான காரியங்களிலும் தீமையான விஷயத்திலிருந்து தடுத்துக் கொள்ளும். எவ்வளவு பெரிய சட்டமாக வைத்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு நாடில் மிக கடுமையாக சட்டம் வைக்கப்பட்டாலும் சரி, இந்த 2 விஷயங்கள் இருந்தால்தான் அவன் தானாக என்ன செய்வான்? நன்மையான காரியங்கள் செய்வதற்கும் அதே போல பாவத்திலிருந்து தடுத்துக் கொள்வதற்கு தன்னுடைய நஃப்ஸை அவன் என்ன செய்வான்? அதை அவன் பதப்படுத்துவான். இல்லை என்றால் ஒரு அரசாங்கம் ஒரு சட்டம் வைக்கின்றது என்றால் அவன் சட்டத்தை மீறி செல்லக்கூடியவனாக இருப்பான், இல்ல என்ன செய்வான்? ஒளிஞ்சி செய்யக்கூடியவனாக இருப்பான். ஆனால் இதுவே இந்த 2 விஷயம் இருக்கும் இருந்தால், அல்லாஹ் மீது நான் ஈமான் கொண்டிருக்கின்றேன், படைத்த இறைவன் இதை கூறியிருக்கின்றான் தன்னுடைய நபியின் வாயிலாக, அதே போல மறுமை நாளில் நான் என்னவாக இங்கு ஆட்டம் போட்டாலும் ஒரு நாள் அங்கு அல்லாஹ்வை சந்திக்க கூடியவன் தான்,
அப்போ அதற்கு என்ன பதில் கூறுவேன் என்ற அந்த சிந்தனை அவனை என்ன செய்யும், உறுத்தி கொண்டே இருக்கும். நன்மையான காரியங்கள் செய்வதற்கும் பாவத்திலிருந்து தடுத்துக்கணும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே பாருங்க, இந்த விஷயத்தை மக்களிடம் அணுகக்கூடிய முறை, இந்த பரிவர்த்தனையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தும் பொழுது இந்த வார்த்தையை கூறினார்கள். முதல் விஷயம், உங்களுடைய அண்டை உங்களுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்துங்கள். விருந்தாளியை கண்ணியப்படுத்துவது என்பது நம்முடைய மாஹோலிலும் நம்முடைய சுற்றுச்சூழலில் எப்படி நாம் அவர்களை கண்ணியப்படுத்துவோமோ, அவர்களை வீட்டுக்கு வரவழைத்து விருந்தளித்து அவர்களுக்கு அன்பளிப்போ அல்லது நம்முடைய சுற்றுச்சூழலில் நாம் எதை அவர்களை கண்ணியம் என்று நாம் கூறுகின்றோமோ அதை செய்யக்கூடியவர்களாக இருப்போம். இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களுடைய உறவை நீங்கள் சேர்த்து கொண்டு வாழுங்கள், உறவை நீங்கள் பேணி வாழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஏனென்றால் உறவு மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த உறவை தான் அல்லாஹு தஆலா உறவை பேணக்கூடியவன். அல்லாஹு தஆலா அவனுடைய உறவை வைக்க விரும்புகின்றான். உறவை துண்டித்தவன் அல்லாஹு தஆலா அவனுடைய உறவை வைக்க விரும்பவில்லை. யாரு உறவை பேணுகின்றானோ அல்லாஹுடைய உறவு அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. யார் உறவை துண்டித்துக் கொண்டு தனக்காகவோ அல்லது தான் செய்த தவறோ அல்லது மற்றவர்கள் செய்த தவறுக்காக உறவை துண்டித்து வாழ்கின்றான் என்றால் அவன் நினைத்துக் கொள்ள வேண்டும், அவன் அல்லாஹுடைய உறவை துண்டித்து வாழக்கூடிய மனிதனாக இருக்கின்றான் என்று. அல்லாஹு தஆலாவை அஞ்சிக் கொள்ள வேண்டும். மூன்றாவது விஷயம் சொல்லப்பட்டது, இங்கு சொன்னா நல்ல வார்த்தை சொல்லுங்க. உங்களால் நல்ல வார்த்தை பேச முடியும் என்றால் பேசுங்க, இல்லை என்றால் மௌனமாக இருந்திருங்க. ஏனென்றால் ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்யப்படுகின்றது. ஒவ்வொரு வார்த்தையும், நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்யப்படுகின்றது. கிராமன் காத்திபின் என்று சொல்லக்கூடிய 2 வானவர்கள் நம்முடைய எல்லா விஷயங்களையும் எழுதுகிறாங்க. மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். யல்ஃபிது ஒரு லவ், ஒரு வார்த்தை நாம உச்சரித்தாலே அதுவும் பதிவாகப்படுகின்றது. அதற்கு பதிவு செய்வதற்காக மிகவும் ஒரு கண்காணிப்பாகுடன் அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள், வானவர்கள் அதை பதிவு செய்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகின்றனர். இல்லை, நம்மால் நல்ல விஷயம் சொல்ல முடியாது என்றால் நாம் வாயை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், நாம் மௌனமாக இருந்து கொள்ள வேண்டும், அடக்கிக் கொள்ள வேண்டும். சஹாபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நாவையும் அதே போல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்க, இந்த நாவை பிடித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவருக்கு உபதேசம் செய்யும் பொழுது இந்த விஷயத்தை நீ கட்டுப்படுத்திக் கொள் என்று கூறுவார்கள். ஏதாவது பெரிய விஷயத்தை நான் செய்ய வேண்டும் என்றால் குஃப் அன்க ஹாதா, இந்த நாவு இருக்கு பார்த்தீங்களா, இந்த நாவை நீ கட்டுப்படுத்திக்கோ, நீ வெற்றி அடைந்து விடுவாய். அதே போல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செய்வார்கள், இதை பிடித்து நாவை உன்னாலும் எல்லாம் பிரச்சனை என்று கூறுவார். ஆக நிறைய விஷயங்கள் நாம பார்த்திருப்போம். இதற்கு முன்னாலும் ஒவ்வொரு காலையிலும் இந்த உடல் முழுவதும் நம்முடைய உறுப்புகள் அனைத்துமே இந்த நாவுடன் பேசும். அல்லாஹ்வுக்காக எங்களுடைய விஷயத்தில் நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். ஏனென்றால் நாம அனைவரும் உன்னுடைய டிபெண்ட்ல தான் இருக்கிறோம். நீ என்ன வார்த்தையை நீ வெளியிடுகின்றாயோ அதன் பிரகாரம் தான் எங்களுக்கு அதனுடைய விளைவுகளோ அதனுடைய நன்மைகளோ நமக்கு கிடைக்கும். நல்ல வார்த்தையை பேசினா என்றால் அதற்கு நமக்கு கண்ணியம், பாதுகாப்பு. இல்ல கெட்ட வார்த்தையும் அல்லது தடுக்கப்பட்ட விஷயங்களை நீ பேசின என்றால் முதல் பாதிப்பு, முதல் அடி என்னுடைய இந்த உடலுக்கு தான் ஏற்படும் என்று ஒவ்வொரு நாளும் இந்த உறுப்புகள் நாவுடன் இதை முறையிடுகின்றது. ஆக கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, உறவை பேணுவது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அது நம்மை கோபமாக்கி கொண்டவர் அல்லது நம்முடன் சண்டையிட்டு கொண்டவருடன் உறவு பேணுவது என்பது ரொம்ப சிரமமாக இருக்கும். அது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாம் அனுசரித்து சபராக இருப்பது பெரிய ஒரு விஷயம். ஆனால் நமக்கு அல்லாஹ்வுடைய உறவு வேண்டும் என்றால் அதையும் நம்ம அனுசரிச்சுட்டு போவோம். இந்த உலகத்துல நமக்கு எவ்வளவு யார் நமக்கு சிரமத்தை ஏற்படுத்தினாலும் என்ன செய்தாலும் சரி அல்லாஹ்வுக்காக நான் இருக்கிறேன், நான் என் தரப்புல இருந்து உறவை நான் துண்டிக்க விரும்பல என்று நாம் இருந்து கொண்டோம் என்றால் அல்லாஹ்வுடைய உறவு இருந்து கொண்டே இருக்கும். இந்த சின்ன இந்த அற்பமான உலகத்திற்காக அல்லாஹ்வுடைய உறவை நாம் ஏன் துண்டித்துக் கொள்ள வேண்டும்? ஆக இந்த விஷயத்தை நாம் சிந்திப்போம் என்றால் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு இந்த பிரச்சனையோ சர்ச்சரவை அதை எப்படி தீர்க்கலாம் என்று ஒவ்வொரு முடிவெடுப்பாங்க. இல்லைன்னா நான் நீ என்று இருக்கும் பொழுது யாரும் இந்த விஷயத்தை முடிவெடுக்க முடியாது. ஒரு விட்டு சென்றால்தான் அங்க என்ன செய்வாங்க, அதை நம்ம ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக அதை சுமூகமாக நடத்த முடியும். ஆக உறவுகளை பேணக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். நம்முடைய உறவு, நம்முடைய இரத்த உறவாக இருக்கட்டும், நம்முடைய திருமண உறவாக இருக்கட்டும், இது அனைத்தையும் அதை பேணுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் உறவை பேணக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக. உறவை துண்டிக்கக்கூடிய இந்த பாவத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.